ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025க்கான ஐபிஎல் சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் அண்ட் ஆர்சிபி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் இடையான மேட்சோட ஃபுல் ப்ரிவியூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த வீடியோலுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ நம்ம வந்து டேட்டா வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், வென்யூ ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்ம், பிளேயர்ஸ் பேட்டில் இன்க்ளூடட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச், அதாவது ஹெட்டில் லாஸ்ட் டீம் ரெண்டு டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கிராண்ட் லீகில் வந்து 100% வந்து வின்னிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸில் 3 crore ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேம்போகினி கார் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 100% வின்னிங்ஸ் அப்படிங்கிறது ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 3 கேம்ஸில் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது சாட்டர்டே நடக்கக்கூடிய மேட்ச், அதுக்கப்புறம் சண்டே 2 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த 3 மேட்ச்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 3 மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராண்ட் லீக்கு. ஸோ இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 22 மார்ச் ஈவினிங் 7:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் செரிமனி பார்த்திங்க அப்படின்னா வைப்பாங்க. ஸோ அதில் ஒரு 20 மினிட்ஸ் வேணால் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஐபிஎல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஜிஎலுக்கு நீங்கள் டீம்ஸை ஃபஸ்ட்டே மேக் பண்ணிடுங்க. ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு பதிலாக எந்தெந்த பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த பர்டிகுலர் ஐபிஎல் சீசனுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ குறிப்பாக ஜிஎல் பேஸ் டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கும். ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜில் ஆஃப்டர் லைனப் வந்து இந்த மேட்ச் எந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது கூடவே எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க, ஏன் புது பிளேயர்ஸ் யாரெல்லாம் அவங்கள பிக் பண்ணலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2 minutes வாய்ஸ் ரெக்கார்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிச் ரிப்போர்ட். ஸோ ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கேம் வந்து லாஸ்ட் இயர் ப்ளே பண்ணியிருக்காங்க கேகேஆர் மும்பை. அதில் கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் அண்ட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்தாலும் லேட்டராக தான் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கும், ரெண்டாவது இன்னிங்ஸ் அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் அதிக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டியூ ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். அண்ட் ரசூல் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் நல்லா ஃபிட்டாக இருந்தார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வைபவ் அரோரா. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர்ஸ் வந்துச்சு. இன்க்ளூடட் ரிங்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர்ஸில் நல்லா பவுண்டரிஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் கொல்கத்தாவில் ஸ்லைட்லி ட்ரிசில் இருக்குது. ஸோ மழை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. மேட்ச் அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ மேக் பண்ணுறது ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 2.5 daysக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் மேட்ச் டைமில் வெதர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 95 ஐபிஎல் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 39 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 56 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 27 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ளே 21 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 29 முறையும், 190க்கு மேலே 18 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. லாஸ்ட் சீசனில் அந்த 262 சேஸ், அதாவது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் சேஸ் T20 கிரிக்கெட்டில் எது அப்படின்னா இந்த சேஸ் தான். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருந்தாங்க அகெயின்ஸ்ட் கேகேஆர். அது இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ சேஸ்க்கு பிச்சு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நீங்கள் 180 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கோராக 161 அடிச்சிருக்காங்க. ஸோ லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி 49க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி விக்கெட்ஸ் விழுந்திருக்குன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு.
ஸோ ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம பார்க்கலாம் கீழே. அதுக்கு முன்னாடி ரீசன்ட் மேட்சஸ் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்லாட்டில். ஸோ லாஸ்ட்டு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் 7 விக்கெட்டும் விழுந்திருக்கு. பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு எப்போவுமே இந்த பிச்சில் நம்பிக்கையாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 4 மேட்ச்லேயுமே ஃபஸ்ட்டாக போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 4லேருந்து 5 விக்கெட் வந்து கிடச்சிருக்கு. செகண்டாக போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 1 or 2 மேட்சஸ் தான் நல்லா போல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் நம்பலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பிக் பண்ணுறதை விட செகண்ட் இன்னிங்ஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு 157 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 153 பார்த்திங்க அப்படின்னா 17 ஓவரில் சேஸ் பண்ணியிருக்காங்க. 262 வந்து இந்த ஸ்கோர் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 222. ஸோ KKR RCB மேட்ச் தான். அதில் KKR பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரனில் மேபி அது இந்த கரண் சர்மா ஒரு 3 சிக்ஸ் அடித்தார் மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் அந்த மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஹர்ஷித் ராணா ஒரு நோ பால் மாதிரி போல் பண்ணுவார், விராட் கோலிக்கு கேட்ச் பிடிப்பார். ஸோ அந்த மேட்ச் கான்ட்ரவர்சி போயிருந்தது. ஸோ அந்த மேட்சோட ஸ்கோர் கார்டு தான் இது. ஸோ இப்போது லாஸ்ட் 4 கேம்ஸில் விழுந்த விக்கெட்ஸில் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எப்படி விக்கெட்ஸ் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் பவுலர்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் 30 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஹை பேஸ் இல்லாமல் இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய மீடியம் ஃபாஸ்ட். ஸோ வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, அதுக்கு அடுத்தபடியாக ஆண்ட்ரே ரசல், இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் 14 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் ஆண்ட்ரிச்சின் ஆர்ஜே. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஹை பேஸ் பவுலர்ஸ் வந்து யாரும் கிடையாது. ஜாஸ் இங்கிலீஷில் ஜாஸ் ஹேசில்வுட் பார்த்திங்க அப்படின்னா லென்த்தில் தான் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி போடுவார். பேஸ் பெருசாக இருக்காது. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட் யாஸ் தயால் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸ்பின்னர்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட் வந்து லெக் பிரேக்கு கிடச்சிருக்கு. வருண் சக்கரவர்த்தி, ஷுயா சர்மா லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸாக KKR ப்ளே பண்ண ஷுயா சர்மா பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11ல் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணார் அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வருவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 2 விக்கெட்டும் ஆஃப் பிரேக்குக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஆஃப் பிரேக் போல் பண்ண போகிறாரு. KKR டீம் சைடு சுனில் நரேன் ஒரு குவாலிட்டியான பவுலரும் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது ஹெட் ஹிட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 35 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 21 முறை KKRம் 14 முறை பார்த்திங்க அப்படின்னா RCB வின் பண்ணியிருக்காங்க. டை நோ ரிசல்ட் ஆனது கிடையாது. ரீசன் ஃபார்ம் இது பெருசாக உதவ போகிறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட KKR வந்து சூப்பராக ப்ளே பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. ப்ளே பண்ண மேட்சோட ஹெட் ஹிட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் 2 டீமும் 222 அடிச்சிருக்காங்க KKR. அதில் ஃபில் சால்ட் வந்து இப்போ RCBக்கு ப்ளே பண்ண போகிறாரு. அவர் ஒரு 48 அடிச்சிருக்காரு. ஸ்ரேயாஸ்லாம் டீம் மாறிட்டார். ஸோ ரசல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. சுனில் நரேன்ட்டு ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ரஜத் பட்டிதார் டீமோட கேப்டன் வந்து 52 அடிச்சிருக்காரு. கோலி 18, எஸ்தயால் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு முந்தின மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 182 RCB அடிக்கிறாங்க. KKR அதை சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வெங்கடேஷ் கிட்டத்தட்ட 50 ரன் அடிக்கிறாரு. சுனில் நரேன் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஒரு 47 அடித்தார். அந்த பர்டிகுலர் மேட்ச் ஞாபகம் இருக்குது, சின்னசாமி ஸ்டேடியம் நடந்தது. ஸோ ரசல் வந்து 2 விக்கெட்டும், ஐயர் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ரன்ஸ் அடிக்கல, 30 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ராணாக்கு ஒரு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ RCB சைடு விராட் கோலி மட்டுமே ஒரு 83 ரன் அடித்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். இப்போது KKRோட ஒரு பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஏர்லியராகவே ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஸோ குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னர் வருவாங்களா RCB சைடு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேப்டன் அஜின்க்யா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரிச்சின் ஆர்ஜே, வருண் சக்கரவர்த்தி. எக்ஸலண்ட்டான டீமு. ஸோ பேலன்சிங்கான பேட்டிங் ப்ளஸ் 6th bowling ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வெங்கடேஷ் ஒரு 6th bowling ஆப்ஷனில் இருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு குவாலிட்டியான டீமாகவும் தெரிய வர நிறைய ஓவர்ஸ் வந்து வெங்கடேஷ் போல் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் ரமன்தீப்புக்கு தான் அதிக ஓவர்ஸ் வந்து போல் பண்ண கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவிண்டன் டிகாக். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 38, வென்யூவில் 11. KKR வென்யூ அதாவது கொல்கத்தா வென்யூ பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. சேஸில் QDK பெஸ்ட் பிக்காக அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. இனிஷியலாக புவனேஸ்வர் குமார் தான் போல் பண்ணுவார். ஸ்விங் நல்லா ஆக்கினாலுமே ஸோ இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் விக்கெட்ஸ் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லேயே இந்த கிரவுண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் விக்கெட்ஸ் வந்து நிறைய கிரவுண்டில் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஒரு தேர்ட் மேன் ரீஜனில், ஸ்கொயர் லெக் ரீஜனில், மிட் விக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பிச்சஸ் இருக்கும். ஸோ அதில் பால் பட்டுச்சுன்னா வேகமாக அவுட் ஃபீல்டு வந்து பவுண்ட்ரிக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குவிண்டன் டிகாக் வந்து 2 ப்ராக்டிஸ் மேட்ச்லையுமே பெருசாக ஸ்கோர் பண்ணலை. ஸோ
ஸோ 6s 2-3 ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆண்டர்சன் ஆர்ஜேவெல்லாம். பட் பெரிய ரன்ஸ் வந்து அடிக்க முடியலை. சேஸில் QDKக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, CVC ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பட் ஓவராலாக பார்க்கல ஃபேண்டசியில் இந்த மாதிரியான பவுண்ட்ரிஸில் மேக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், அதை பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். ஸோ இந்த மேட்சுக்கு குயின் டேகாக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுனில் நரேனை RCB அகைன்ஸ்டானாலே நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். மஸ்ட்டாக பிக் பண்ணி CVC கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட்டான CVCயாக உங்களுக்கு தெரிய வராரு. எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஹெட்விட்டில் பேட்டிங்கில் 280 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இவர் எப்போவுமே செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா போல் பண்ணி விக்கெட் எடுப்பார். அதாவது செகண்டாக போல் பண்ணையில் இவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணையில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் CVC ஸ்மால் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கேப்டன் அஜின்கியா ரஹானே 35% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் 41 ஃபஸ்ட் இன்னிங்ஸில். வென்யூ செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 25. வென்யூ எப்போவுமே சூப்பராக ஆடி இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் CSK இருக்கையில் கூட KKR கிரவுண்டில் ஒரு 83 ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் சம்திங் அவங்க கப் அடித்த சீசனில். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் பொட்டன்ஷியல் வந்து இவருக்கு இந்த கிரவுண்டில் ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடியும் KKRல தான் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இவரோட ரீசன் ஃபார்ம் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து செமையாக இருக்குது. ஒரு லோ பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட்டு பிக்காக கிராண்ட் லீக்குக்கு இந்த மேட்ச்க்கு வந்து இவர் தெரிய வராரு. ஸோ கிராண்ட் லீக் மல்டிபிள் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு VC இருக்க போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4 வராரு. ஸோ நிறைய பால்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பேட்டை விடுவார். ஸோ இந்த டீமில் மொத்தமாக 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யாருமே கிடையாது, லிவிங்ஸ்டன் மட்டும்தான் இருக்கார். ஸோ லிவிங்ஸ்டனால் நியூ பால் போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அதனால் சுனில் நரேன் குயின் டேகாக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. 76% பிக் பண்ணியிருக்கக்கூடிய வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்கி பிக்காக நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷனில் போக போகிறேன். ஸோ 76% பிக் பண்ணிக்கக்கூடிய வெங்கடேஷ் ஐயர் கூட கம்பேர் பண்ணல அஜின்கியா ரஹானே ஒரு பெஸ்ட்டு பிக்காக தெரிய வராரு. ஸோ ஸ்பின்னாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் ரஹானே ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், நம்பர்ஸும் பாருங்கள், பர்சன்டேஜும் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சேஸில் மட்டும் வெங்கடேஷை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங்கோட ஹெட் வென்யூ ஆவரேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட RCBக்கு அகேன்ஸ்டாக நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்துவார். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாமான்னா எஸ் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஆனாலும் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ரிங்குவை டவுன் தி ஆர்டர் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரசில் மேலே ஆடலாம். ஸோ ரசிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிங்கு சிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்குது ரீசனுக்காக ரிங்குவை கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ரசலோட இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா செகண்ட் பேட்டிங் பண்ணல அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். பேட்டிங் செகண்டில் தான் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசன் ஃபார்ம் இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. இன்கேஸ் கொஞ்சம் டீமில் ஏதாவது பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பிளேயர்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி டாப்பில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா மஸ்ட்டாக போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஆண்ட்ரே ரசூல் 85%. ஸோ இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம் அப்படின்னா RCB தான். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா RCBக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ரீசன் ஃபார்ம் நீங்கள் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா RCB அப்படின்னா இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே பண்ணுவார். குறிப்பாக பேட்டிங்கில் பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான பிக்காகவும் இந்த மேட்ச்க்கு வந்து பிக் பண்ணலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணல மஸ்ட்டாக CVC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரவன்தீப் சிங்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ஒரு தடவை தான் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்ச் போகும் அப்படின்னா இப்போ ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கேமியோ ஆடி கொடுப்பாரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்லேயுமே லேட்டாக தான் பேட்டிங் வருவார். செகண்ட் பேட்டிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் பேட்டிங் வரலாம் வராமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். இவர் கூட கம்பேர் பண்ணல மற்ற பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக தெரிய வராங்க ஃபேண்டசிக்கு. அதில் குறிப்பாக நம்ம பார்க்கல வைபவ் ஓவரா ஃபஸ்ட்டு போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா வைபவ் ஓவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. 2% தான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் இனிஷியலாக நல்ல ஸ்விங் ஆகும். நியூ பாலில் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி வந்து வைபவுக்கு நிறையவே இருக்குது. மினிமம் 2 விக்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் வருவாரா அப்படின்னு கேட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி சிஸ்டமில்
பவுலர்ஸை நம்பி நம்மளால் பிலீவ் பண்ணி பிக் பண்ண முடியலை. ஒன்லி பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேண்டசி சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபர்ஸ்ட் பவுலிங் மட்டும் வைபவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷித் ராணாவை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 38% பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சொல்லுவாங்க. பட் செகண்ட் பவுலிங் தான் இவரோட அந்த பொட்டன்ஷியல் வெளிப்படும். என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவர் நல்லா தான் போல் பண்ணுவார். பட் எப்படினாலுமே ஒரு டார்கெட்டே இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஆடுவாங்க. ஸோ ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத ஷாட்ஸ்னாலும் ஆடி ரன்ஸ் வரும். பட் ஒரு டார்கெட்டுக்குன்னு ஆடையில் ஒவ்வொரு பவுலரையும் நோட் பண்ணி ஆடுவாங்க ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த சமயத்தில் டெத்தில் இவர் மினிமமாக 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட்டு சீசனில் கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டாக 3 விக்கெட் எடுத்தார். இதே மாதிரி ஃபஸ்ட்டு கேமில் கிட்டத்தட்ட மயங்க் அகர்வாலுக்கு ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். செகண்ட் பவுலிங் விசிஆர்சி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரிச் நார்ஜே லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக ரூல்ட் அவுட்டு. ஸோ டெல்லிக்காக ப்ளே பண்ணையில் நல்ல பேஸ் வச்சார். இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கும். ஹெட்வேர்டில் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஸோ லாக்கி ஃபெர்குசன் பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காரு கேகேஆருக்குள்ளே. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணையில் ஆண்ட்ரிச் நார்ஜேக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் பவுலிங்கில் இந்த டீமுக்காக நல்லா போல் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வைபவ் அரோரா அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரிச் நார்ஜே. ஸோ ஆண்ட்ரிச் நார்ஜே கூட நீங்கள் போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணிக்கலாம். வைபவ் அரோராவை ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக இந்த டீமில் 87% பிக் பண்ணிக்கக்கூடிய வருண் பொறுத்த வரைக்குமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஃபேண்டசியில் சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வேறு, டொமஸ்டிக் கிரிக்கெட் வேறு. ஸோ நிறைய பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலில் அனாலிசிஸோடு வருவாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸில் மிடில் ஆர்டரில் லிவிங்ஸ்டன், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் இருக்கார். ஸோ அது கூடவே ரஜத் பட்டிதார் நல்லா ஸ்பின்னை ஆடுவார். பட் இருந்தாலும் இந்த கிரவுண்டில் ரஜத் பட்டிதார் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம அவரை பற்றி பேசலாம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல வருணுக்கு 2 விக்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது செகண்ட் பவுலிங்காக இருந்தால் 3ஆம் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு சேஃபான பிக்காக தெரிய வராது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயரில் இந்த மேட்ச்சுக்கு வந்து அங்கிஷ் ரகுவன்சி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹெடிட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. வென்யூவில் 13 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. நம்பர் 3ல் இவர் வந்தால் மட்டுமே அது மாதிரி மென்ஷன் ஆகியிருக்கு. இல்லை கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் டெலகிராமில். நம்பர் 3ல் வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் பிக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரை பற்றியுமே டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா வீடியோவோட டைம் பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸ். இப்போயே பார்த்திங்க அப்படின்னா 25 மினிட்ஸ் வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிளேயர்ஸோட பேட்டில். QDKக்கு புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டாக பெருசாக வீக்னஸ்லாம் இல்லை. குருணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளாக இருக்கார். ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. எஸ்தாருக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ சுனில் நாராயண் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் 2 முறையும், குருணால் பாண்டியா ஒரு முறை, ஹேசல்வுட் ஒரு முறை, எஸ்தேயால் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. வெங்கடேஷ எஸ்தேயால் மட்டுமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரிங்குவையுமே எஸ்தேயால் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஆண்ட்ரே ரசல் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் ஒரு முறையும், ரமன்தீப்புக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போது இந்த கேகேஆர் டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யார் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் நான் பார்த்திங்க அப்படின்னா குயின் டிகாக் அண்ட் சுனில் நரேன் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அஜின்கியா ரஹானே என்னோடய டீமில் இருப்பார். ஆண்ட்ரே ரசல், ஸோ ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இந்த 6 பிளேயர்ஸ் போக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து ஆண்ட்ரிச் நார்ஜே பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஜின்கியா ரஹானே, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன். ஸோ மூணாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யாரும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு போலிங்னா வேணால் நீங்கள் வைபவ் அரோராவுக்கு பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் குயின் டிகாக் இருக்கார், வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், ஸோ ரிங்கு சிங். இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவராலாகவே சேஃப் சிவிசியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஸோ 2 பிளேயர்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் சிவிசி ஸ்மால் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்கியான சிவிசி யாரெல்லாம் இருக்கா அந்த மேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக அஜின்கியா ரஹானேவை உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நான் ரிஸ்கி சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆர்சிபியோட பிளேயிங் 11.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், ஜாஸ் ஹேசில்வுட், ஷியாஸ் சர்மா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி பிளேயிங் 11 பார்க்கப்படுது. ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் 1, 2, 3. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஷியாஸ்டருந்து 4 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 லிவிங்ஸ்டன், 2 குருணால் பாண்டியா தான் போல் பண்ணுறேன். என்ன பிறகு குருணால் பாண்டியா 4 ஓவர்ஸ் போல் பண்ண மாட்டாருன்னா எஸ், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப் 5 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக குருணால் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் தான் போல் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த கிரவுண்டில் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட் 78% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூ ஆவரேஜ் சூப்பராக இருந்திருக்கு. செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இவரோட பேட்டிங்க்கு ஒரு சூட்டபிளான கிரவுண்டு. செகண்டாக பேட் பண்ணும்போது சிஆர்விசி கொடுக்கலாம். மிடில் ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். பட் வருண் சக்கரவர்த்தி நியூ பால்லே கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்கில் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக விராட் கோலி. ஸோ கிட்டத்தட்ட ஹெட் ஹெட் 37, வென்யூ 37, பர்சன்டேஜ் 85 பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வின்னிங் டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ விராட் கோலியோட அந்த 2008 2024 வரைக்கும் அவர் ஐபிஎல்லில் ஃபஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணதில் ஒரு எல்லா ரன்ஸும் போட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட அதில் ஒரு மேட்ச் 49, ஒரு மேட்ச் 41. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பெரிய ஸ்கோராகவே இருந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு விராட் கோலிகிட்ட சிவிசி போகாமல் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். அதேமாரி சிவிசி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரஜத் பட்டிதார் 72% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 164. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகென்ஸ்டாக 2022 நினைக்கிறேன் சம்திங்கில் ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார் எலிமினேட்டரி கேமில். எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அது வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் இந்த கிரவுண்டு இவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. ஸோ மஸ்ட் பிக்காக 72% பிக் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிதேஷ் சர்மா டபுள் ஆப்ஷன் பிளேயரான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் தெரிய வருது. இன்கேஸ் அவங்க ஃபில் சால்ட்டை ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் வந்து மிடில் வருவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா க்ளவ் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிரெடிட் வென்யூ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பேட்டிங் செகண்டில் ஜிதேஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ ஜிதேஷ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 வந்தால் உங்களுக்கு கிராண்ட் லீக்குக்கு அண்ட் ஸ்மால் லீக்குக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ இன்கேஸ் லிவிங்ஸ்டனை ப்ரமோட் பண்ணுறாங்க, ஜிதேஷ் ஒரு ஃபினிஷராக பார்க்காங்க அப்படின்னா ஜிதேஷ்க்கு ஃபேண்டசியில் ப்ரியாரிட்டி கொடுக்கறத கம்மி பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 15% இருக்கார். நம்பர் 4னா மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாமானா எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கிடையாது, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சுனில் நரேன், அடுத்து வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வீக்னஸ் இருக்கான்னு கேட்டால் இந்த கிரவுண்டில் பெருசாக அவர் ஆடினது கிடையாது. இந்த வென்யூலையுமே 3 மேட்ச் ஆடி 40, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 40 வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிம் டேவிட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நாங்கள் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் ட்ரை பண்ணணும், எந்த இன்னிங்ஸ்னு கேட்டால் செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக குருணால் பாண்டியா 36% பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் ஹெட் ஹெட் வென்யூவில். பட் செகண்டாக போல் பண்ணியில் மட்டும் இவருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணி அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்சிபியில் டாப் 3ல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 4மே இப்போ ரைட் ஹேண்டர்ஸாக தான் மென்ஷன் ஆகியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 6 பிளேயர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக அங்கே ஆப்போசிட்டில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்பின்னர்ஸ்க்குமே 2 பேட்டர்ஸ்க்குமே நல்லா போல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் குருணால் பாண்டியாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து நம்பர் 4ல் அவர் ஆட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேலே பேட்டிங் வருவார் குருணால் பாண்டியா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ரீசன் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ பரோடாக்காக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணி ட்ராஃபி கூட வின் பண்ணியிருந்தார். கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்குது. போத் இன்னிங்ஸும் குருணால் பாண்டியா கிராண்ட் லீக் மட்டும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். புவனேஸ்வர் குமார் 25 இன்னிங்ஸில் 24 விக்கெட் வந்து ஹெட் டு ஹெட்லேயும் 46% பிக் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, செகண்டாக போல் பண்ணியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு போலிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் பிக்காக இவர் தெரிய வராரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் ஆடி 11 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு போலிங் தான் செம பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஃபஸ்ட் போலிங் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு எஸ்தேஆர் 6% கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க. இவரும் சேம் தான், சிம்பிள் தான். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கும் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் போல் பண்ணுவார், மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக லாஸ்ட் சீசன் போல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் எப்படி போல் பண்ண போகிறான்னு தெரியல, பட் ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட்டை 57% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. அதில் ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷியா ஷர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ப்ளே பண்ணல. ஏன்னா பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அவர் கேகேஆருக்காக தான் ப்ளே பண்ணார். ஸோ இந்த சீசன் ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு. அதில் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டும், செகண்டாக போல் பண்ணும்போது 5 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா தூக்கியிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நம்ம யோசிக்கல, பெருசாக இல்லை, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லை. செகண்டாக போல் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். சம் பேட்ஸ்மேன்ஸோட வீக்னஸ் தெரியலாம், பட் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸ்லைட்லி ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக இம்பேக்ட் பிளேயர்ஸில் ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக போல் பண்ணார். நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீகில் சேலம் ஸ்பார்டர்ஸ்க்காக ப்ளே பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ஹெட்லையும் ப்ளே பண்ணி விக்கெட் எடுக்கல, வெனியூலும் விக்கெட் எடுக்கல. ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ரேராக போனீங்கன்னா செகண்ட் பவுலிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து ஆர்சிபியோட பெஞ்ச் பிளேஸ். நாளைக்கு மேட்சோட பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஒரு 4 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபில் சால்ட்டை ஆண்ட்ரிச் நார்ஜி 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. கோலியை பொறுத்த வரைக்கும் நிறைய 4 முறை, ரசில் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மற்றபடி எந்த பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பெருசாக வீக்னஸ் இல்லை. ஸோ ரஜத் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் வருண் 1 முறை, ரசில் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரசில் 4 பால் போல் பண்ணி 1 ரன் விட்டு கொடுத்து 2 முறை இந்த ஒரு பேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் வருண் 1 முறை, நார்ஜி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லிவிங்ஸ்டனை வருண் 1 முறை, டிம் டேவிட்டை ரசில் 1 முறை, வருண் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நிறைய 3 முறையும், ரசில் 2 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து இந்த மேட்ச்க்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யார் இந்த ஆர்சிபி டீமில் அப்படின்னா ஃபில் சால்ட் நான் பிக் பண்ணிக்கிடுவேன். விராட் கோலி, ரஜத் பட்டிதார் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ குருணால் பாண்டியா வந்து ட்ரை பண்ணிக்கலாம், போத் இன்னிங்ஸுமே கூட பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜாஸ் ஹேசல்வுட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நான் வந்து புவனேஸ்வர் அப்படிங்கிறத இந்த மேட்ச்க்கு வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லிவிங்ஸ்டன் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக 7th ஆப்ஷனில் நான் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணிக்கிறேன். இதில் போத் இன்னிங்ஸுமே நாங்கள் யாரை ப்ரோ ட்ரை பண்ணலாம். யார் வந்து இம்பார்ட்டன்ஸ்னால் விராட் கோலி, குருணால் பாண்டியா, ஜாஸ் ஹேசல்வுட், ஸோ ரஜத் பட்டிதார். இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் 2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ இதில் ஜிதேஷ் சர்மாவுக்கு இதே இடத்துல இறங்கினா மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அதிக ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது எஸ்தேஆல் கூட நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் இருக்கார். ஸோ மற்றபடி யாரும் இல்லை. ஷியா ஷர்மா ரேராக போங்க செகண்ட் போர்டிங்கில். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ இப்போது சிவிசி ஆப்ஷன்ஸில் சேஃப் ஆப்ஷன் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் விராட் கோலி. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக யாருமே இல்லை இந்த டீமில். எல்லாருமே லிவிங்ஸ்டன் தான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு லிவிங்ஸ்டன்லாம் சிவிசியாக மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்கா, ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் உங்களுக்கு ஒரு ரிஸ்கி சிவிசியாக இருக்கார். ஃபில் சால்ட் வந்து செகண்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு ஒரு ரிஸ்கி சிவிசியாக இருக்கார். பட்டிதார் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு ரிஸ்கி பிசியாக தெரிய வராரு. ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் வந்து 2 டீம்லேயும் பார்த்துடலாம். கேகேஆரில் பார்த்திங்க அப்படின்னா டிகாக் அண்ட் வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருக்கார். ஆர்சிபியில் பட்டிதார், குருணால் பாண்டியா, லிவிங்ஸ்டன் இருக்கார். சேஃப் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நரேன், விராட் கோலி, ரசில் 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் சால்ட் மட்டும்தான் விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி, அஜின்க்யா ரஹானே, ரிங்கு சிங் மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசில், லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா. பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, ஹேசல்வுட், ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், வைஸ் கேப்டன் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் நம்ம சேனலில்
ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஐபிஎல்லில் கிராண்ட் லீக் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். அது கூடவே இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த வீடியோ அனாலிசிஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸாக ஈஸியாக டீம் வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு 10 டீம் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 15-20 டீம் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.